அண்ணாமலையோட பாலிடிக்ஸை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய மீம்ஸ் இப்ப பரவுது. இல்ல அப்படி இல்ல, நீங்க உண்மையை பேச கத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. நடையில கொஞ்ச நாள் கேப் விட்டுருந்தாரு, விவசாயிகளுக்கான போய் பேசாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டாரு, லீவ் விட்டுருந்தாரு, திருப்பி போய் பேசுறாரு. விவசாயிகளுக்கான மசோதால ஒரு கமா கூட மாத்த முடியாதுன்னாரு. அதை திரும்ப அதான் இதுதான் ஆணவம்னு சொன்னது. அந்த கமா கூட மாத்த மாட்டோம்னா திமிரு, ஆணவம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது, அந்த அந்த எதேச்சதிகார மனோபாவத்தை தான் அது காட்டுச்சு. நாங்க தான் ஆட்சி, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற டோன் அதுல ஒளிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு அதுவே கொஞ்சம் சாஃப்ட் இல்ல, கொஞ்சம் மாறுபட்ட வகையில அதே திமிரை தான் நேற்று காட்டினார். 4 மணிக்கு ஓட்டு எடுப்புனதுக்கு 4:30ல இருந்து அந்த சட்டம் ஒரு பையன் தடுக்க முடியாதுனாரு. இன்னைக்கு ஏதாவது மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை, இது அந்த மாதிரி விஷயம் இல்லை. இந்த துடுக்குத்தனம் எதுக்கு சார்? இந்த சட்டம் வேணாம், நானா ஏன் வேணான்னு சொல்றாங்க? நீ ஒரு விளக்கம் சொல்றீங்க, ரைட், நீங்க சார்ந்திருக்கிற கட்சிக்கு நியாயப்படுத்தி தான் பேசணும், டிஃபெண்ட் பண்ணி பேசணும். ஒரு 99% கட்சிக்காக பேசுங்க, 1% தமிழன்கிற அந்த உணர்வு வேணாமா சார்? ஆமா இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஏதோ பாதிப்பு வரப்போறா சொல்றாங்களே ஜி, கொஞ்சம் அதை டோன் டவுன் பண்ணுங்க ஜி, இங்க சமாளிக்க முடியல, அவங்களாவது கூப்பிட்டு சொல்லணும்ல சார். அண்ணாமலை இந்த தமிழ்நாட்டுக்கு செய்யற சேவை அதானே சார்? பெட்ல இருக்கிற வானதி கூட நேரம் டிட்டு போட்டுருக்கணும் சார். மோடியை நம்புங்க, அவர் துரோகம் செய்ய மாட்டார், இந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி இல்ல, பிஜேபி மேல நம்பிக்கை வைங்க, அப்படியாவது ஒரு ஆறுதல் வார்த்தை. ஏன்னா இது எங்க, அது சவுத் ஆப்பிரிக்கால தான் டீலிமிட்டேஷன், இங்க இல்ல ஐரோப்பால ஒரு இடத்துல. தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க எல்லாம் பிரச்சாரத்திலையும் இதுல இருக்காங்க. வானதி அதுக்கு மேல விமர்சிக்க வரும்ல, பட் ட்விட் போடுற அளவுக்கு நல்லா இருக்காரு, இன்னும் நல்லா வர பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நீங்க போயிருக்க வேண்டாமா? அது நமக்கு வேண்டாம், அது உட்கட்சியினுடைய விவகாரம், நமக்கு அது தேவையே இல்லை. ஏதாவது வாய் திறந்து பேசினாரா சார்? பார்லிமெண்டரி அஃபேர் மினிஸ்டர் தானே, எம்ஓஎஸ் தானே அவரு. இப்படி ஒரு மசோதா வருது, அனைத்து கட்சிகள்கிட்ட பேசி இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டியதே முருகன் தான். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிருக்க வேண்டிய அந்த ஏற்பாடுகளை பண்ண வேண்டிய முதல் நம்பர் முருகன் தான், ஜூனியர் மினிஸ்டர்ஸ். அப்புறம் தான் மேக்பால், லா மினிஸ்டர் எல்லாம் வருவாங்க. அப்படிதான் ஒரு கூட்டம் நடந்துச்சா? எதுக்கு மக்களை ஏமாத்துறீங்க? அதே தான் பண்ணாம பொய் பேசாதீங்க. பொய் பேசுனீங்கன்னா இப்படிதான் அம்பலப்படுவீர்கள். எல்லா உண்மையும் நீங்க வெளியே சொல்ல வேண்டாம். பேசுற விஷயத்தை உண்மையா பேசுற. அண்ணாமலை சொன்னா அது நடக்காது அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் நான் முத்திர குத்த விரும்பல. அது நீங்க சொல்லிங்க, நான் சொல்லக்கூடாது. மதுரையில டங்ஸ்டன் வந்தே தீரும். இல்ல இல்ல இல்ல, ஒன்னா போய் எதுக்கு ஒரு பொய் பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன், தமிழ் உணர்வோட இருங்கன்னு 2வது வார்த்தை சொல்லிட்டேன், அது போதும்.